இன்றைக்கு இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் இது ஒரு ஆரம்ப விழாவாகத்தான் இது நடக்கின்றது. ஆனால் அதைத் தொடர்ந்து மேற்கொண்டு ஒவ்வொரு வேலை திட்டங்கள் ஆராயப்பட்டு வருகின்றன. உதாரணத்துக்கு தோழர் குகன் அவர்கள் இடதுசாரிகள் இதுகளை பற்றி இந்த சூழ்நிலையில் எந்த விதத்தில் சில அமைப்பு ரீதியான வேலை திட்டங்களை உருவாக்கலாம் என்ற ஒரு யோசனையை முன்வைத்திருக்கின்றார். இப்படி வெவ்வேறு வேலை திட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து வரும் என்றதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக நாங்கள் எதிர்பாராத விதத்தில் கனடாவில் இருந்து ஒருவர் இன்றைக்கு வந்திருக்கின்றார். ஜெகநாதன் ஜெயஹிந்துராஜ். நாங்கள் அது எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருந்தது. அவர் இதில் பங்களிக்கிறது நான் அவரை இன்னும் சந்திக்கவில்லை. அவர் இங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். அவர் மேற்கொண்டு எங்களுக்கான ஒரு சொல்லாட்சி சப்போர்ட்டை தருவார் என்று எதிர்பார்க்கின்றோம். இதில் மேற்கொண்டு இன்னும் ஸ்பீக்கர்ஸ் இருக்கபடியாக ஒருவரும் தங்களுடைய ஸ்பீச்சஸை ஒரு 5 minutes டைமுக்கு வைத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அவர் இருக்கிறார்களா? எமது மலையக உறவுகளுக்காக குரல் கொடுப்பதற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கணைந்த வணக்கங்கள். கனடாவிலே இந்திய பூர்வீக இளைஞர் தமிழர் பேரவை என்ற சார்பில் செயலாளராக இருக்கிறேன். அண்மை காலங்களிலே, அதாவது 2014ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை எவ்வளவு சிறியதோ பெரியதோ என்ற கேள்விக்கு அப்பால் சரித்திர படைக்கும் சந்தர்ப்பங்களிலே எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. உதாரணத்திற்கு 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மீரியபர் தோட்டத்திலே மண் சரிவில் புதையுள் இறந்த என் மக்களுக்காக முதலில் நாங்கள் ஒரு கண்ணீரஞ்சலி ஏற்பாடு செய்திருந்தோம். நூற்றுக்கணக்கானவர்கள் அதில் பங்கு கொண்டனர். 20க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் பங்கேற்றனர். என் மக்களை பொறுத்தளவிலே அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக கருதப்படும் சரித்திரத்தில் இடம்பெறுகிறது என்று நம்புகிறோம். அப்பொழுது கூறப்பட்ட ஒரு கருத்தை நான் இங்கு திரும்பவும் கூற விரும்புகிறேன். அதாவது, மண்ணில் புதையில் இறந்தவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்களது உறவினர்கள் நடைபெறமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொருளாலோ உறுதுணைமணிகளாலோ நாங்கள் எந்த திருப்தியும் கொடுத்துவிட முடியாது. ஆனால் எங்களது உறவுகள் வெளிநாடுகளில் இருந்தும் தங்களுக்கு கண்ணீரஞ்சலி செலுத்துகிறார்கள் என்ற அந்த செய்தி அவர்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சியை இல்லாவிட்டாலும் கூட அந்த துக்கத்தில் இருந்து ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் என்று கூறியிருந்தோம். அது உண்மையான ஒரு நிகழ்வு. அதற்கு பிறகு 2 மாதங்களுக்கு முன்பாக நாவலப்பிட்டிய கதிரேச பாடசாலைக்காக ஒரு பழைய மாணவர், அதாவது ஓல்ட் பாய்ஸ் பாஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு மாணவர்களின் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஏறத்தாழ ஒரு 25 கதிரேசன் பழைய மாணவர்கள் பங்கேற்றார்கள். அதுவும் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சின்ன நிகழ்வாக இருக்கலாம். காரணம் என்னென்றால், மலைநாட்டு பாடசாலைக்காக வேண்டி வெளிநாட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதல் அங்குரார்ப்பண சம்பவம் அது. தற்சயமாக இப்பொழுது கடந்த இந்த புது வருடத்திலிருந்து இலங்கை அரசாங்கம் கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் என்ற 3 புதிய பாடத்திட்டங்களை அவர்கள் பாடசாலையில் அறிமுகப்படுத்தவிருக்கிறார்கள். அதற்கான தேவையான புத்தகங்கள் கூட இன்னும் அங்கு கிடைக்கவில்லை என்று கேள்விப்படுகிறோம். அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை நாங்கள் இந்தியாவிலிருந்து தெரிவித்து அவர்கள் கொடுப்பதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த பாடசாலையிலே இதற்காக தனியான ஒரு நூலகத்தை ஆரம்பிப்பதற்கு அந்த அதிபர் எங்களுக்கு இடம் தந்திருக்கிறார்.
இதெல்லாம் எங்களது எதிர்கால மாணவர்களுக்கு எங்களால் செய்யக்கூடிய ஒரு சிறிய சந்தர்ப்பமாக நாங்கள் அதை கருதுகிறோம். 1970களிலே மலையகத்தின் இந்த எங்களது விகிதாசாரம் வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது என்று இனம் காணப்பட்டாலும் 4-5 தசாப்தங்களுக்கு பிறகு இன்று எமது சகோதரர் காதர் அவர்கள் இத்தகையதொரு அதாவது எமது அந்த விகிதாசாரத்திற்கு ஈடு கொடுப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தை உள்வாங்கி இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காக அவருக்கு நன்றி கூற வேண்டும். தனிப்பட்ட மனிதர்களால் தான் சரித்திரம் உருவாகிறது என்பது உண்மை, அது நாம் அறிந்தது. நான் அறிந்த மட்டிலே இதுவரையிலும் ஏறத்தாழ ஒரு 20 மலையகத்தினோடு சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் வெளிநாடுகளிலே இருக்கின்றன. அடம்பன் கொடியின் திரண்டால் விடுக்கு என்பார்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மலையகத்திற்கான எங்களது வேலை திட்டங்களை உருவாக்க முடியுமாக இருந்தால் எதிர்காலத்தில் அவை நல்ல பயன்களை கொண்டு வரும் என்று நம்ப முடியும். அது எத்தகைய என்னென்ன நோக்கம் எந்தெந்த கோணங்களில் நாங்கள் ஒன்று சேரலாம் என்பதை சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நாங்கள் அதை எங்களது எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த மலையகத்தை பொறுத்தளவிலே மிகவும் தேவையான அத்தியாவசியமான ஒரு தேவை இருக்கிறது. அது அந்த அவர்களது கல்வி அறிவை மேம்படுத்த வேண்டியது. கல்வி அறிவு என்பது என்று ஆரம்பிக்கும் பொழுது கடந்த காலங்களிலே அந்த ஸ்காலர்ஷிப் அதாவது 5ஆம் வகுப்பு மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் முன்வந்தப்படுது. பலரும் அதில் ஈடுபாடு காட்டினார்கள். அதற்கு பிறகு பல்கலைக்கழகத்தில் எங்களது மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள். அதற்கு பிறகு சபகலாசாலைக்கு போகும் மாணவர்களை பொருளாதார ரீதியிலே அவர்களுக்கு உந்து சக்தியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக எங்களிடம் மட்டுமில்லை அந்த வசதி படைத்தவர்களிடம் அத்தகைய உதவிகள் கேட்ட பொழுது பெரும்பாலானோர் மனமுவந்து அதற்கு வந்தார்கள். 2 வாரங்களுக்கு முன்பாக இந்திய பூர்வ இலங்கை தமிழர் பேரவை சார்பில் நாங்கள் ஒரு 20 மாணவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் கொடுப்பதாக ஒத்துக்கொண்டோம். அடுத்து வரும் 4 வருடங்களோ 5 வருடங்களோ அவர்கள் அந்த கல்வியை முடிக்கும் வரைக்கு அதை நாங்கள் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக முதல் தொகுதி பணம் ஏற்கனவே அனுப்பப்பட்டு விட்டது. இப்படியான சில வசதிகளை கல்விக்காக நாங்கள் செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்ன? ப்ரையாரிட்டி நம்பர் 1, ப்ரையாரிட்டி நம்பர் 2, ப்ரையாரிட்டி நம்பர் 3 எல்லாமே அவர்களுடைய கல்வியில் தான் தங்கி இருக்கிறது. வள்ளுவன் கூறின ஒரு திருக்குறளை இன்றைய காலத்திற்கு நாங்கள் கூறுவதாக இருந்தால் அவர் என்ன கூறுகிறார் என்றால், கல்வி அறிவு இல்லாதவன் ஒரு நோயாளியை போல் கணக்கிட வேண்டும். அதாவது ஒரு கேன்சர், அதாவது புற்றுநோய் உள்ளவன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அந்த நோயோட இறந்து போய்விடுகிறான். அதாவது கல்வி அறிவு இல்லாதவன் ஒரு நோயாளி போலவே இறந்து போய்விடுகிறான். அப்பொழுது கல்வி அறிவு இல்லாத எமது சமுதாயம் முன்னேறுவதென்றால் அவர்களுக்கு கல்வி அறிவு சரியான முறையில் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு எம்மால் முடிந்த எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்துக்குள் இருக்கிறோம். இதை பற்றி கூறுவதாக இருந்தால் நீர் நேரம் எடுக்கும். ஆகவே அதை அதோடு அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த பேரதனை பாடசாலையிலிருந்து ஒரு கல்விமான் வந்திருக்கிறார். அவரிடம் நான் இதை பற்றி கதைப்பதற்கு காத்திருக்கிறேன். அதாவது பட்டதாரிகள், அதாவது கிராஜுவேட், மலைநாட்டை சேர்ந்தவர்கள் ஆங்கில அறிவு போதாமையானால் அவர்களின் எதிர்காலங்கள் பெரிய பின்னடைவுக்குள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் பட்டதாரிகள் எல்லோருமே அரசாங்க பாடசாலையில் ஆசிரியர்களாக ஒரு தொழில் கிடைத்தால் போதும் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அதற்கு அப்பா எத்தனையோ விதமான பெருமதியான தொழில்களுக்கு அவர்கள் போவதற்கு ஒரு தடுப்பாக, அதாவது ஒரு வெரி கிரேட் டிராபேக் ஆன் இந்த ஒரு பின்னடைவை வைத்திருக்கிறார்கள். காரணம் என்றால் ஆங்கில அறிவு இல்லாதனால்.
அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய உத்தியோகங்களுக்கு அவர்களுக்கு போக முடியாமல் இருக்கிறது, என்ஜிஓக்களுக்கு போக முடியாமல் இருக்கிறது, யுஎன்ஓ, வேர்ல்ட் பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், எத்தனையோ விதமானது. போகாதவர்கள் இல்லை, யாரோ இருவர் போய் கொண்டிருக்கிறார்கள். மலையகத்திலே உருவாகும் அந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கூட வழிநடத்த வேண்டிய ஒரு கடப்பாடு விசேஷமாக வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்க எம்மிடம் இருக்கிறது. காரணம் என்றால் இன்றைய காலகட்டங்களிலே இந்த எதிர்காலத்தை நோக்கி எத்தனையோ செயல்பாடுகள் மிகவும் விரைவாக போய்கொண்டிருக்கிறது. அதற்கு தகுந்த மாதிரி அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும், அவர்கள் வழிகாட்டப்பட வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை உங்கள் முன்னிலையில் வைத்து இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி காலத்தை மனதில் கொண்டு எனது பேச்சு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.